கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 22 பார்க்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. நான் ஒருத்தருக்கும் ஒரு குற்றமும் செய்யலையே, யாருக்கு ஒரு தீங்கு நினைச்சது இல்லையே. ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, எல்லாரும் என்னை பார்த்து பேசுகிறாங்க, கண்டபடி பேசுகிறாங்க, பொறாமப்படுறாங்க, பயங்கரமான காரியங்களை எனக்கு மறைவாய் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலுக்கு விரோதமாக இப்படி செய்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? சிங்கக்கவியில் அவன் தானியேல் தூக்கி போடும்போது சிங்கங்கள் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை கர்த்தர் கட்டுகிறார். இனி அவர்கள் அப்படி பேசவே முடியாது. நாவுகளை கர்த்தர் கட்டுகிறார். உங்களை ஒரு சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், விரோதமாக சொல்கிற பொய்யான காரியங்களை அவர் கட்டுகிறார். அவர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர்கள் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் உங்களை ஒன்று அசைக்க முடியாது. அவர் நாவுகளை, அவர் செயல்களை கர்த்தர் கட்டுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு உறவு பேசுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும், எல்லா நாவுகளும் கட்டப்பட்டு போகும். நீங்க உங்களை துன்பப்படுத்துகிற அதே இடத்துல உங்கள் சத்துருக்களை கர்த்தர் போடுவார். உங்களை அந்த இடத்துல விடுவிப்பார். யார் உங்களுக்கு உறவு பேசுகிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அந்த நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையை உங்கள் சத்துருக்களுக்கு கொடுத்து விட்டு உங்களை அந்த இடத்துல ரட்சித்து உங்களை மகிழ்ச்சியான சந்தோஷம் அவர் நிரப்புவார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா நாவுகளையும் கட்டி உங்களை அற்புதமாய் பாதுகாப்பார். பொறாமை கண்களுக்கு, எரிச்சல் கண்களுக்கு நீங்கள் தப்பி